ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் A13 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனில் பேட்டர்ன் லாக் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ரீசெட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து எஃப்ஆர்பி லாக் வந்து எடுக்கிறது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாம்சங் A13 அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பேட்டர்ன் லாக் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் லாக்கை எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் லாக் மறந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபோனை வந்து ரீசெட் பண்ணணும். ஸோ ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில மொபைல் ஃபோன்ஸில் நம்ம வந்து பட்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணுவோம். ஒரு சில மொபைல் ஃபோன்ஸில் நம்ம இதுக்கான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இதே இது உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கே தெரியும். மேபி உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஓவராக வந்து ஹேங் ஆகுது அப்படின்ற டைமில் நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ள செட்டிங்ஸில் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் லாக் உடைய பாஸ்வேர்டு வந்து நமக்கு வந்து தெரியாது அப்படின்றதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த வால்யூம் அப்பு டவுன் பட்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரீசெட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் இந்த டேட்டா கேபிள் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே சார்ஜிங் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ சார்ஜிங் ஆகிற லோகோ வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வால்யூம் டவுன் பட்டன், பவர் பட்டன் ரெண்டையும் சேர்ந்தாப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்போ அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு லோகோ ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஸோ இது வரும்போது இந்த பட்டன்லேருந்து கையெடுக்காமல் கண்டினியூஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த லோகோ வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகும். ஆஃப் ஆன உடனே நீங்கள் வால்யூம் அப்பு பட்டனையும் பவர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து வால்யூம் அப்பு பட்டனையும் பவர் பட்டனையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பவர் பட்டன்லேருந்து கை எடுத்துடணும் ப்ரெஸ் பண்ண உடனே. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபோனோடைய அந்த ரெக்கவரி மோட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீபூட் சிஸ்டம் நவ், ரீபூட் டு பூட் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அதை கொடுத்து நம்ம ஃபோனை வந்து ரீசெட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோன் ரீசெட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி சார்ஜரில் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணி மாட்ட வேண்டாம். சரிங்களா? ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் பூட் ஆகும்போது அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து பூட் ஆகும். ஸோ அது வரை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மொபைல் ஃபோனை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ரீசெட் பண்ணியாச்சு. இனி அடுத்து இதில் எஃப்ஆர்பி லாக் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் மொபைல் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நான் வந்து உள்ளே போகிறேன். ஸோ ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதில் வந்து நம்ம டிக் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா வந்து ஓகே கொடுத்துடணும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சொல்லும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்பொழுது அங்கே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு மெயில் ஐடி ஆப்ஷன் போட சொல்லி கேட்கும். இப்போ நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயில் ஐடி கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயில் ஐடி ஆப்ஷன் கேட்குது. சரிங்களா? ஸோ இங்கே ஸ்கிப்பு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. நான் வந்து ஸ்கிப்பு கொடுத்து உள்ளே போகுதா அப்படின்ற ஒருக்கா டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் ஸ்கிப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் உள்ளே போகுது. ஸோ ஒரு சில மொபைலில் உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் வரைக்கும் போயிட்டு திரும்ப என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ரிட்டன் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் காப்பி ஃப்ரம் ஓல்டு டேட்டான்னு கேட்குது. ஸோ அதை நான் வந்து டோன்ட் காப்பி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே அந்த கூகுள் அக்கௌண்ட்டே போட சொல்லி என்ன வந்துருச்சு அப்படின்னா வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஃப்ஆர்பி லாக்கில் இப்போ மொபைல் ஃபோன் வந்து இருக்குது அப்படின்றது. இப்போ இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ரிமூவ் எஃப்ஆர்பி அப்படின்ற ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஓப்பன் எமர்ஜென்சி டயல் அப்படின்ற ஆப்ஷன் ஆல்ரெடி வந்து கேட்டிருந்துச்சு. ஸோ இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த ஆப்ஷனில் தான் இருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நான் வந்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து
மெத்தட் 1, மெத்தட் 2ன்னு வரிசையா கேக்குது இல்லையா? சோ இதுல உங்களுக்கு எந்த மெத்தட குடுத்தா தெரியும், ஐ மீன் அவுட்புட் வரும் அப்படின்றது தெரியல அப்படின்னா, நீங்க வந்து மெத்தட் 4 அப்படின்றத நீங்க ஆல் அப்படின்றத குடுத்துக்கலாம். சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து மெத்தட் 2 அப்படின்றத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து கிளிக் பண்றேன். சோ இப்ப அங்க மொபைல் ஃபோன் வந்து எனக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா வந்து சாஃப்ட்வேரோட கனெக்ட்ல தான் இருக்குது. சோ இப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர் வந்து எஃப்ஆர் பிளாக் வந்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்ல என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க கிளிக் பண்ண உடனே அங்க உங்க ஃபோன பத்தின டீட்டெயில் எல்லாமே வரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து உங்களுக்கு சைட்ல வந்து அந்த ஃபோன பத்தின டீட்டெயில் எல்லாமே வந்துட்டுருக்கு. இப்ப ரீசெட்டிங் எஃப்ஆர்பி ஓகே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ, அப்ப நமக்கு வந்து எஃப்ஆர்பி லாக் வந்து ரிமூவ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். அதுவரை என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து வெயிட் பண்ணுங்க. ஃபோன்ல சார்ஜ் இல்லைன்னா மட்டும் நீங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணியிருந்தா போதும். இல்லைன்னா நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற நீடு கிடையாது. ஸோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப டைரக்ட்டா நீங்க வந்து உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பவும் போல நமக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமலே நம்ம வந்து ஸ்கிப் குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா வந்து உள்ள போய்க்கலாம். அத பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஃபோன் வந்து பூட் ஆகி என்ன ஆயிட்டுருக்கு அப்டின்னா வந்து உள்ள போகுது. ஃபர்ஸ்ட்டு நீங்க உள்ள போனோனே உங்களுக்கு எப்பவும் போல அந்த வெல்கம் அப்டின்றது வரும். ஸோ, அதுக்கு அடுத்து நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட்ன்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ, அதில உள்ள போனீங்கன்னே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து சேம் அதே மாரியான அந்த ஒரு சில அக்ரீமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே கேட்கும். அத நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு அக்ரி குடுத்தீங்க அப்டின்னா, அடுத்து வந்து நமக்கு வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் அப்டின்றது வரும். ஸோ, இதில நீங்க கனெக்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஸ்கிப் குடுக்குறனா என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா வந்து ஸ்கிப் குடுத்துக்கலாம். ஸோ, அதில நீங்க வந்து ஸ்கிப் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்ட்டா அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்டின்னா வந்து உள்ள வரும். இப்ப இதில டேட்டு, டைம் எல்லாம் வந்து செட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்ல நம்ம டைரக்ட்டா உள்ள போயிரலாம். ஸோ, அடுத்து ஒரு சில கூகுள் சர்வீஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ, இது வந்துருச்சுனாலே உங்களுக்கு அங்க மொபைல்ல வந்து எஃப்ஆர் பிளாக் வந்து ரிமூவ் ஆயிருச்சு அப்டின்னு அர்த்தம். இப்ப அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன நம்ம வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம குடுத்து என்ன பண்றோம் அப்டின்னா வந்து உள்ள வந்து போறோம். ஸோ, இதில உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து செட்டப் கம்ப்ளீட் அப்படின்றது வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஒரு சில மொபைல் ஃபோன்ல செட்டப் கம்ப்ளீட் வரைக்கும் வந்துட்டு, மறுபடியும் ரிட்டர்னா வந்து அந்த மெயில் ஐடி போடுற ஆப்ஷன் வரைக்கும் வரும். ஸோ, அப்படி வந்துச்சு அப்படின்னா, நீங்க இன்னும் ப்ராப்பரா எஃப்ஆர்பி லாக் வந்து எடுக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ, இப்ப Samsung அக்கவுண்ட் இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்னு கேட்குது. நம்ம எல்லாமே வந்து ஸ்கிப் குடுத்துட்டு, நம்ம நெக்ஸ்ட் குடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து உள்ள போய்க்கலாம். ஸோ, இப்ப யுவர் டிவைஸ் ஹஸ் பீன் செட்டப் ஃபினிஷ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ, இப்ப நான் குடுத்த உடனே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சுரும் அப்படின்னா வந்து உள்ள வந்து போக ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என் மொபைல் வந்து உள்ள ப்ராப்பரா என்ன ஆயிருச்சு அப்படின்னா வந்து உள்ள வந்து வந்துருச்சு. ஓகேவா?